ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஎம் கிரெடிட். நீங்கள் என்ன வீடியோ பார்க்கணும்? ஒரு சூப்பரான டிசி மோட்டர் வச்சு ஒரு டிசி ஃபேன் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பிக்சரில் பட்டிருக்க ஒரு ஃபேனு. இதை எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்க முடியுங்க. அப்புறம் போய் நோட்ஸ்னா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ஃபேன் செய்கிறதுன்னு. டிசி ஃபேன் செய்கிறது வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மோட்ரு ஒன்று வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மோட்டர் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த மோட்டர் தான் 24 வோல்ட் 250 வாட்ஸ்லாம் மோட்டர் அது நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ப்ளைவுட்டில் செட் பண்ணிவிட்டு அரியர்லேருந்து ஒரு எல்போ வந்து நட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரி வேணும். இதுக்கு 12 வோல்ட்டு இன்னொரு பேட்ரி வேணும். சரி போய் நம்ம ஒரு பேட்ரி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 டீ வேணும் நம்மளுக்கு. இது செய்கிறதுக்கு 4 டீ இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா ஒரு எல்போ வேணும். என்கிட்ட வந்து எல்போ இல்லைங்காட்டி நான் 5 டீ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அரை அடி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 4 வேணும். அதுக்கப்புறம் 20 இன்ச்சில் வந்து ஒரு பீஸும் 16 இன்ச்சில் ஒரு பீஸும் வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சில் 2 பீஸ் வேணும். ஒரு 2.5 இன்ச்சில் ஒன்று 2 இன்ச்சில் ஒரு பீஸ் வேணும். இதில் வச்சு நம்ம ஃபேன் செய்யப்போம். ஃபஸ்ட்டு ஃபேனுக்கான பேஸ் ரெடி பண்ணிப்போம். அது எப்படி ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ப்ரொப்பலர் செய்யணும். அதுக்காக என்ன பண்ணிப்போம் அப்படின்னா பிவிசி பைப் வந்து நான் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எப்படி கட் பண்ணிக்கன்னு பார்த்தா தெரியும். அதில் ஒரு கோலும் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் இது. சரி, இதில் எல்லாத்தையும் நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீட்டு போட்டு நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். நம்ம ஃபேனோட பேஸ் ஏருக்கு வந்து வச்சிங்கன்னா 3 டீ தேவைப்படும். அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒன்று, அப்புறம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, சென்ட்ரல் ஒன்று. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம 4.5 இன்ச்சில் 2 பீஸ் கட் பண்ணணும். அதை எடுக்கணும். இதை எடுத்து நம்ம வந்து இப்படி ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டீ கொண்டு போய் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டீயை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 சென்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் எடுத்துக்கணும். அது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று, இங்கே ஒன்று, அது மாதிரி இங்கே தான் வைக்கணும். அந்த பக்கம் வச்சுக்கணும். அதே இப்போ உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பைப் எடுத்துருந்தோம். அதை வந்து இங்கே மாட்டிக்கலாம். இதுதான் நம்ம ஃபேன் மோட்ரு வந்து இங்கே தான் வைக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு இருக்குல்ல, அந்த மோட்டரில் வந்து நான் ஒரு எல்போ மாட்டியிருக்கேன். அது நெட்டை போட்டு மோட்ரு பிளேட்டு மாட்டியிருக்கு. இது வந்து நம்ம இங்கே எடுத்து மேலே வச்சுக்கலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து நம்மளுக்கு முன்னாடி இப்படி சாயும். அதனாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு டீ எடுத்து அதை வந்து இது மாதிரி போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் நான் திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2.5 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்தோம்ல, அதை எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து மோட்டருக்கு மாட்டலாம். இப்போ இது எதுக்கு வச்சுன்னு பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நமக்கு வந்து முன்னாடி வந்த மாதிரி தான் இருக்குது. அதனாட்டி வந்து முன்னாடி வெயிட் அதனாட்டி நம்ம வந்து வெயிட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த 2 இன்ச்சு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்போ நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து 4 எல்போ இருந்தால் 4 டீ இருந்தால் போதும். ஒரு எல்போ ஒரு சேர்த்துக்கலாம். 5 இருக்கும்ல. என்னது எல்போ இல்லைங்காட்டி நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா டீ எப்படி போட்டுக்கிறேன். டீ இருந்தாங்காட்டி இது எப்படி மாட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் வந்து 16 பார்த்திங்கன்னா ஒரு பைப் எடுத்துருக்கோம். அதை போய் இதில் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு செட் ஆயிரும். இதை நம்ம மாட்டிக்கலாம் கரெக்டாக. ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராகவே சப்போர்ட் ஆகி நின்றுச்சு. இப்போ மோட்டரை முதல்ல வச்சோம்னா வெயிட் வந்து சூப்பராகவே தாங்கிடும்.
மோட்டர் கட்டை ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் சூப்பராகவே நிற்கிது. இந்த இடத்துல நம்ம ஒரு 2 கேப் போட்டுனா போட்டிருக்கலாம். 2 கேப் இல்லை, அங்கிட்ட அப்படியே விட்டுட்டேன். ஓரளவுக்கு அப்படியே நிற்கிது. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த ரெக்கையை தான் மாட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு வந்து ஆர்டராக அடுக்கி நம்ம வந்து கம் போட்டு ஒட்டணும். அதுக்கப்புறம் தான் அதில் மாட்ட முடியும். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பக்க ஷேப்பில் நம்ம அடிக்கலாம். அப்புறம் அதை ஒட்டிடலாம். அதுக்கு நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஓட்டுறேன். உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். நான் வந்து எது மாதிரி ஒட்டுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். இது மாதிரி ஒட்டிக்கங்க. அந்த ஹோல் வந்து கரெக்டாக நம்ம வந்து சென்டரில் வந்துடணும். இது கொஞ்ச நேரம் காயட்டும் நம்மளுக்கு. அப்புறம் நம்ம இதை எடுத்து மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டிடலாம். இந்த பைப் ஜாயின்ஸ்லாம் எல்லாத்தையும் நம்ம ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட ஒட்டிட்டு காட்டுறேன். கைஸ், நம்மளுக்கு வந்து 3 வந்து ஜாயின் பண்ணி ஒட்டுற மாதிரி காட்டியிருந்தேன். இப்போ அதை வந்து ஃபெவிக்விக்லாம் தாங்கலாம் காட்டி உடஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ணிக்க பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரில் வந்து பளிச்சக்கரை மாட்டியிருந்தேன். அதில் வந்து இந்த பிவிசி பைப்பை வந்து மாட்டி ஃபுல்லாக எம்சில் போட்டு ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் காயிடும். பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம விங்ஸ் மாட்டினா வேலை முடிஞ்சிச்சு. விங்ஸும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம விங்ஸ் எடுத்து மாட்டிக்கலாம் கைஸ். இப்போ பார்க்கறது தான் நம்ம விங்ஸ் ஃபேனை பார்த்தா ஃபேன் மாதிரி ஒரு லுக் வந்துருக்கு. லுக் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபேனை போட்டு ஓட்டி பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு. கைஸ், நமக்கு செமையாகவே காற்று வருது. பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஃபேனும் வேறு வேகத்தில் போயிடுது. ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு எப்படியோ டிசி மோட்டர் வச்சு ஒரு ஃபேன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பிவிசி பைப் யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து உங்கள் மொட்டை மாடி இருக்கிறதுக்கு ஊசியாகவே இருக்குது. 2 பேட்டரி எடுத்து வச்சிங்கன்னா இது அழகாக ஓடும். கரண்ட் சப்ளை தேவையில்லை இதுக்கு. பிவிசி பைப்பு சூப்பராக வச்சு பண்ணியாச்சு. சரி, இந்த ஃபேன் லுக் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு மொத்தம் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த ரெக்கை வந்து ஏற்படாமல் ஒரு மக்கட்டாக ரெடி பண்ணணும். அப்புறம் இந்த மோட்டருக்கு வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பேட்டரி தான் ரன் பண்ணணும் இல்லை. இது வந்து 24 வோல்ட்னால் 24 வோல்ட் அடாப்டர் வாங்கி போட்டோம்னா இது யூஸ் பண்ணலாம். பேட்டரி வச்சு யூஸ் பண்ணணும் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் பாட்டு வீடியோ இன்னொரு வீடியோ போடுறேன். சரி, இது மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்க யூஎம்கே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க முடியும். ஓகே, பாய்.